வணக்கம் நண்பர்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது ரேஷன் கார்டு குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. இப்பவே மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் உடனே தீர்வு காணலாம். அதாவது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள மிக முக்கிய தகவலின்படி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் குறைகளை தீர்க்க தமிழ்நாடு அரசு நவம்பர் 8ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம்களை நடத்துகிறது. அதாவது ரேஷன் கார்டு அல்லது குடும்ப அட்டை என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு அரசு வழங்கும் ஒரு முக்கிய அட்டை ஆகும். இந்த அட்டையின் மூலம் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இலவசமாகவும் குறைந்த விலையிலும் வாங்க முடியும். மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை போன்ற அரசின் நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், பெயர் திருத்தம், முகவரி மாற்றம், மொபைல் எண் நம்பர் அப்டேட் போன்ற மாற்றங்களை செய்வது மிகவும் அவசியம். இந்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் செய்யாவிட்டால் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதிலும் நலத்திட்ட உதவிகளை பெறுவதிலும் பெரும் சிக்கல்கள் ஏற்படலாம். ரேஷன் கார்டு அப்டேட் மற்றும் ரேஷன் திட்டம் தொடர்பான சிக்கல்களை தீர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. இந்த முகாம்களில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து அப்டேட்டுகளையும் இலவசமாக செய்து கொள்ளலாம். இந்த மாதத்திற்கான சிறப்பு குறைதீர் முகாம் நவம்பர் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இது ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சென்னை மண்டலத்தில் நாளை மறுநாள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களது ரேஷன் கார்டுகளில் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளுமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டு உள்ளது. பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சேவைகளை மக்களுக்கு மிகவும் எளிதாக கிடைக்கச் செய்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் மாதந்தோறும் நடைபெறும். இதன் மூலம் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுக்கு ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு தொடர்ந்து அரசின் உதவிகளை பெற்று வருகின்றனர். இந்த முகாம்களில் ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினர்களின் பெயர்களை சேர்த்தல், ஏற்கனவே உள்ள உறுப்பினர்களின் பெயரை நீக்குதல், முகவரியை மாற்றுதல், தொலைபேசி எண்ணை பதிவு செய்தல் அல்லது மாற்றுதல், புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்தல், தொலைந்து போன அல்லது சேதமடைந்த கார்டுக்கு பதிலாக நகல் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்தல் போன்ற பல சேவைகளை பொதுமக்கள் இந்த முகாம்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க நேரில் வர முடியாத முதியோர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கான அங்கீகார சான்று வழங்கும் சேவையும் இந்த முகாமில் வழங்கப்படுகிறது. இதனால் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள், வழங்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது குறித்த புகார்களையும் பொதுமக்கள் இந்த மக்கள் குறைதீர்க்கும் முகாம்களில் தெரிவிக்கலாம். அவர்களின் குறைகளை விரைந்து சரி செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வருகிற நவம்பர் 8ஆம் தேதி நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் குறித்த தகவல் ஒருபுறம் இருக்க, இனிமேல் ரேஷன் கார்டில் முகவரியை மாற்றம் செய்ய 2 முறை மட்டுமே அனுமதி என்ற அதிர்ச்சி தகவல் சற்று முன் வெளியாகி இருக்கிறது. அதாவது ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம், உறுப்பினர் சேர்த்தல் உட்பட 4 சேவைகளுக்கு இனி ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என உணவு வழங்கல் துறை அறிவித்து உள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் மானிய விலை உணவுப் பொருட்கள், பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க ரேஷன் கார்டு அவசியம். கார்டை பெற தனி சமையல் அறையுடன் வசிப்பவர் ஆதார் எண்களுடன் உணவு வழங்கல் துறையின் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த இணையதளத்தின் வாயிலாக ரேஷன் கார்டில் உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். கார்டுதாரர்கள் தேவைக்கு ஏற்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அதை அதிகாரிகள் பரிசீலனை செய்து ஒப்புதல் தருவார்கள். இந்நிலையில் உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்கும் சேவையை உணவுத்துறை அமல்படுத்தி உள்ளது. அதன்படி
ஒவ்வொரு சேவைக்கும் ஜனவரி முதல் ஜூன் வரை ஒரு முறையும் ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒரு முறையும் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும், ஆவணங்களை பதிவிறக்கம் செய்ய முடியும். இது குறித்து உணவு வழங்கல் துறை இயக்குனர் சிவராசு மற்றும் மாவட்ட வழங்கல் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை விவரம் என்னவென்றால், ரேஷன் கார்டில் மாற்றங்கள் மேற்கொள்ள உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகள் வழங்கப்பட்டு உள்ளன. இந்த சேவைகளை முறைப்படுத்த ஆண்டுக்கு 2 முறை விண்ணப்பிக்க அனுமதி, ஆவணம் பதிவிறக்க அனுமதி அளிக்கும் வகையில் மென்பொருளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.